மக்கள் திலகம் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்துக்கு அன்றைய காலகட்டத்தில் தலைவருக்கு எவ்வளவு தடை வந்து தெரியுமா? மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஆட்சி அமைதி பூங்காவாக இருந்தது. தலைவர் மட்டுமல்ல, தலைவி அம்மாவும் அப்படிதான். புரட்சி தலைவி அம்மாவும் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டில் கொஞ்சம் திட்டம். அந்த திட்டத்தால் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் மருத்துவராக, புரட்சி தலைவர் இவரை வச்சு யார் படம் எடுத்தாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதாவது அந்த படத்தை எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தியேட்டர் அதிபர் யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய லாபம் அடைவார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்துக்கு அன்றைய காலகட்டத்தில் தலைவருக்கு எவ்வளவு தடை வந்து தெரியுமா? தடைகளை தகர்த்தெறிந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். சேலத்தில் அலங்கார் தியேட்டர் ஒரு தியேட்டர். அப்பொழுது இந்த படத்தை வாங்குறாங்க. அந்த தியேட்டர் அதிபர் என்ன பண்ணுறாரு, உலகம் சுற்று வாலிபன் இந்த படத்தில் நிறைய தடை வருது, இது வாங்கி ரிலீஸ் பண்ணால் லாபம் வருமானு யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, திரும்ப கொடுத்துட்றாரு. அதே படத்தை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சங்கம் திரையரங்க உரிமையாளர் பண்ணுறாரு, வாங்குறாரு. என்ன தடை வந்தாலும் சரி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்தை நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன்றாரு. ரிலீஸ் பண்ணுறாருங்க. அடேங்கப்பா, வசூல் சாதனை, வசூல் சுனாமி, அவ்வளோ வசூல் முறையாம். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா சங்கீத் மற்றும் சங்கீத் பாரடைஸ் அப்படின்னு 2 தியேட்டர் உருவாது. இது காரணம் யார்? மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதன் பிறகு காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது, தலைவர் சிஎம் ஆகிறார். 1979ஆம் ஆண்டு கோவை மாவட்ட அனைத்து அரசு கல்லூரி சேர்மன், செயலாளர் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சிஎம்மை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அதாவது மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கேட்டு போகிறாங்க. சிஎம்மை பார்க்கலாம், அவர் ஒத்துக்கிட்டார்னா சந்தோஷம், இல்லை என்றால் போராட்டம் செய்யலான்னு போகிறாங்க. தலைவர் பார்க்கும்போது இன்முகத்தோடு வரவேற்று அத்தனை பேருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணார், அறுசுவை உணவு கொடுக்குறாரு. அது முக்கியமாக வஞ்சிர மீன் வறுத்து அவங்க கொடுக்குறாரு. சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிற்பாடு இங்கே பாருங்க, அரசின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, நீங்களே பாருங்கள் அப்படின்றாரு. பார்க்குறாங்க. அதாவது மாணவர்களுக்கு நிச்சயமாக நான் இந்த இலவச பஸ் பாஸ் நான் செய்து கொடுப்பேன், சிறிது தாமதமானாலும் நீங்கள் தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர், தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் சொல்ல, அதன் பிறகு அவங்களும் யோசித்தாங்க, ஆமாப்பா தலைவர் எம்ஜிஆர் செய்யாத உதவியாக சொல்லிட்டு அமைதியாக திரும்பி போயிடுறாங்களாம். அதன் பிற்பாடு அத்தனை பேரும் கலைந்து செல்கிறார்கள். அதாவது ஒரு பெரிய போராட்டம் நடைபெற இருந்தது. ஆனால் தலைவர் எவ்வளோ அழகாக நிறுத்தி நிதானமாக பேசி அந்த போராட்டத்தை நிறுத்திவிட்டார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஆட்சி அமைதி பூங்காவாக இருந்தது. தலைவர் மட்டுமல்ல, தலைவி அம்மாவும் அப்படிதான். அதாவது முக்கியமாக மாணவர்களுக்கு அவங்களுடைய ஆட்சியில் செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம், சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டில் கொஞ்சம் திட்டம். அந்த திட்டத்தால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் மருத்துவராக, இன்ஜினியராக, விவசாயிகளாக பெரிய பெரிய போஸ்டிங் இருக்காங்க. அது யார் காரணம்? புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த தொட்டில் கொஞ்சம் திட்டம். அதே மாதிரி தலைவரை பற்றி, அம்மாவை பற்றி அவங்க திட்டங்கள் மக்கள்கிட்ட இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அரசின் நிதி நிலைமை எடுத்து சொல்கிறாரு. அவங்கெல்லாம் அமைதியாக கலைந்து போயிடுறாங்க. அதாவது பெரிய போராட்டம் நடக்க இருந்தது. ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை எடுத்து காமிச்சு அதன் பிற்பாடு சொன்ன பிற்பாடு அமைதியாக போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது ஒரு போராட்டத்தை எப்படி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத தலைவருடைய தான் கற்றுக்கணும். அதன் பிறகு சொல்லவா வேணும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்சி அமைதி பூங்காவாக இருந்தது. தலைவர் மட்டுமல்ல, தலைவி அம்மா அப்படிதான். இவங்க 2 பேர் ஆட்சி காலத்தில் தமிழக மாணாக்கர்களுக்கு அவங்க செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம்.